கூட தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்வோம். 1ஆம் தேதி யாரெல்லாம் வந்தது? 1ஆம் தேதி வந்தவங்க கைத்துக்கு போக. 1ஆம் தேதி வந்தவங்க ஒரே ஆள் கூட வரல. அம்மா மட்டும் வந்தாங்க. 2-3 பேர் வந்துக்கிறாங்க. அவங்க மற்றவங்களாம் வரல. சரி, கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிக்கணும். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைன்றது நமக்கு மாதத்தில் தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது தான், அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பதித்து நீங்கள் கேட்கும் பொழுது தான் தேவன் உங்களுக்கு அந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு என்னாகமம் 14:24 வாசிப்போமா? என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலே, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப்படுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. எடுத்துறீங்களா? பேசி நம்பர் நம்ம எடுத்துறீங்களா? எடுத்துறீங்களா? பழைய ஏற்பாட்டில் 187 பழைய ஏற்பாட்டில் 187 பேஜ் நம்பர். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்க பார்ப்போம். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை யார் சொல்றது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்றார். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவன். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேசத்தை அவன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக மோசே 12 தலைவர்களை ஏற்படுத்தினார். நல்லா கவனிக்கணும். 12 கோத்திரத்தில் 12 தலைவர்கள். நல்லா கவனிக்கணும். 12 தலைவர்களை அவன் செலக்ட் பண்ணி, நீங்கள் கானான் தேசத்தை வேவு பார்த்து கொண்டு வாருங்கள், அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொன்னார். அங்கு இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்கிறது, எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பார்த்து நீங்கள் நற்செய்தியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 12 தலைவர்களை அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 12 பேரும் போயிட்டு கானான் தேசத்தை என்ன பண்ணாங்க? சுற்றி பார்த்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்தை தான் தருவேன் என்று சொன்னார். இந்த கானான் தேசத்திற்கு இவர்கள் போய் சுற்றி பார்த்து திரும்ப வருவதற்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொன்னால் 40 நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? 40 நாள். போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு 40 நாள் ஆச்சு. அப்போ ஏறக்குறைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, போகிறதுக்கு ஒரு 11 நாள், வர்றதுக்கு ஒரு 11 நாள், 22 நாள், மீத 18 நாள் அந்த தேசத்தை என்ன பண்ணாங்க? இவர்கள் 12 தலைவர்கள் சுற்றி பார்த்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 11 நாள் பிரயாணம் பண்ணி கானான் தேசத்தை அடையலாம் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போன 12 தலைவர்களில் 10 தலைவர்கள் என்ன சொன்னாங்க? அங்கு இருக்கிறவர்கள் ஏனாக்கியர்களை போல இருக்கிறாங்க, அவங்களுடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு பக்கம் முறுமுறுப்பு நடக்குது, ஒரு பக்கம் நடக்காதுன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் அதை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பலரும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த போன 12 தலைவர்களில்
2 பேர் மாத்திரம் தன்னுடைய வஸ்திரத்தினுடைய நம்முடைய சரீரத்தில் இருந்த அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு அவங்க சொன்னாங்க, நிச்சயமாய் அதை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. என்ன சொன்னாங்க அவங்க? நிச்சயமாய் அதை சுதந்தரிப்போம். ஏன்னா அது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் நம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்காத காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் சொல்லியிருப்பார், நான் உனக்கு தரேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் சூழ்நிலை, உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் அதற்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? கர்த்தர் சொன்னதை நம்புறீங்களா, இல்லை நடக்கிற சூழ்நிலையை நம்புறீங்களா? அல்லேலூயா. அதில் நம்ம அந்த 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 அதனுடைய கால்குலேஷன் படியே 12 பேர்ல 2 பேர் மட்டும்தான் கர்த்தர் சொன்னதை நம்பினாங்க. மீதி 10 பேரும் எதை பார்த்தாங்க? சூழ்நிலையை பார்த்தாங்க, அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்தாங்க. தேசம் நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். ஆனா அங்க இருக்கிற மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப டெரரிஸ்ட், பயங்கரமான ஹைட்டா இருக்கிறாங்க. அந்த அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது அப்படின்னா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால், நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஒரு சொல்லுவோம். யாரெல்லாம் ரொம்ப நல்ல சத்தமா அல்லேலூயா சொன்னீங்களோ அவங்களாம் சுதந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் கொஞ்சமா சொன்னீங்களோ அவங்க கொஞ்சமா சுதந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் சொல்லவே இல்லையோ அதெல்லாம் எங்கேயா நடக்க போகுது அப்படின்னு உட்காந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் சொல்லும் பொழுது ஆவியில நிரம்பி ஆமென் அல்லேலூயா சொன்னீங்கன்னா அதை சுதந்திரித்து கொண்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா 8 மணி சர்ச்சுனா நாங்கள் 9:30 மணிக்கு வருவோம். 10 மணிக்கு என் ஆத்மாவை கர்த்தர் சொன்னோடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்? சர்ச்சை விட்டு ஓடி போயிடுவோம். அப்படி இல்லை. அல்லேலூயா. அருமையான கர்த்தரை நல்லா கவனிக்கணும். தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நிச்சயமா நான் இந்த 7வது மாதம் நான் சுதந்திரிப்பேன். 50% வந்து இன்னும் 50% இன்னும் என் கூட மெசேஜில் ட்ராவல் பண்ணல. நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு 6 மாதம் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு. 6 மாதம் வாக்கு தத்தத்தையும் கர்த்தர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமேன் சொல்லி அதை சொல்லுங்க. ஆமேன், கர்த்தர் செய்வார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன கர்த்தர் செய்வேன்னு சொன்னாரோ நிச்சயமா அதை செய்யாமல் விடவே மாட்டேன். அல்லேலூயா. இப்போ இந்த காலேபின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு தருவேன். மற்ற 11 பேருக்கு சொல்லல, காலேபுக்கு மட்டும் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஜோஷுவாவுக்கு மட்டும் கர்த்தர் சொல்றார், அவங்க மிதித்து வந்த தேசத்தை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ விசுவாசத்தோடு கூட எந்த இடத்துல நீ கால் மிதிக்கிறாயோ அந்த தேசத்தை எல்லாம் கர்த்தர் உனக்கு சொந்தமாய் தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக இந்த காலேபை குறித்து கர்த்தர் சொல்றார், என்னுடைய தாசனாகிய காலேப். அல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் ஆண்டவர்? என்னுடைய தாசனாகிய காலேப். அல்லேலூயா. சில பேருக்கு பேரில் வந்து தாசன் முடியும். சில பேருடைய பேரெல்லாம் எப்படி முடியும்? தாசன், தேவதாசன், கர்த்தருடைய தாசன், பாரதிதாசன், கண்ணதாசன், தாசன் முடியும். தாசன் சொன்ன என்னென்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுதாசன். இப்படி தாசன் முடியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி, அந்த பேருக்கு முன்னாடி இருக்குதோ அவங்க மேலே நான் அன்பு வைத்து அவர்களை பின்பற்றுகிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர்கள் மேல் அன்பு வைத்து, இப்போ உதாரணத்துக்கு நான் பாரதிதாசன் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். பாரதியாரை நான் ரொம்ப நேசித்து நான் அவரை என்ன பண்ணுறேன்? பின்பற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இயேசுதாசன் அப்படின்னு பேர் இருக்குதுன்னா இயேசுவின் மேல் நான் அன்பு வைத்து இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ கர்த்தரே சொல்றாரு காலேபை பற்றி என்ன சொல்றாருங்க? என்னுடைய தாசனாகிய காலேப். என்னுடைய. அப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய இருதயம் என்னன்னா, என் ஜனங்களுக்கு இந்த தேசத்தை நான் தரேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருக்காக ஜனங்களிடத்தில் பேசுறது தான் காலேப். அல்லேலூயா. இப்ப யாரெல்லாம் அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருக்காக இந்த பூமியில பேசுறாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருடைய தாசன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. அப்போ காலேபை பத்தி ஆண்டவர் சொல்றாரு,
என்னுடைய தாசனாகிய காலே அப்படின்றார். என்னுடைய தாசனாகிய காலே அப்படின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ நானும் அப்படிப்பட்டதான ஒரு பெயரை கர்த்தரிடத்தில் நீங்க வாங்கணும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, என் தாசன் இவன், என்னை என் மேல அன்பு வைத்து என்னை என்ன பண்றான், பின்பற்றுகிறான், என்னுடைய இருதயத்தினுடைய விருப்பத்தை இந்த பூமியில இவன் நிறைவேற்றுகிறான் என்று கர்த்தர் உன்னை பத்தி என்ன பண்ணோம், சாட்சி சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் வேதத்துல முதல் மனிதன் யாருங்க? முதல் மனிதன் ஆதாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல முதல் மனிதன் யாரு? இந்த வேல்டிலேயே முதல் மனிதன் யாருன்னா ஆதாம் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது ஆண்டவர் யார பேரை குறிப்பிட்டார் அப்படின்னா ஆபிரகாமை குறிப்பிட்டார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய தாசன்ற. சங்கீதம் 105வது சங்கீதம் 42வது வசனத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம் 105:42 தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் குறித்து. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் யாரை நினைக்கிறாராம்? தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொன்னா, இந்த கானான் தேசத்தை யாருக்கு தருவேன் வாக்கு பண்ணியிருந்தாரு? ஆபிரகாமுக்கு தருவேன் வாக்கு பண்ணியிருந்தார். நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த தேசத்தினுடைய நீளம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி அப்படின்னார். அதை நான் உனக்கு சொந்தமாய் தருவேன் சொல்ல. அதே போல அவன் எந்த இடத்தை அவன் சுற்றி திரிந்தானோ அந்த இடம் தான் கானான் தேசம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில இதை குறித்து நான் விரிவாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் சந்ததிக்கு நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்ற போகிறேன் என்று சொன்னார். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 105:43 என் ஜனத்தை களிப்போடு நான் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணி கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கு நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். ஆமென். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் அந்த தேசத்தை தருவேன்னு சொன்னாரு. 12 பேர்ல 2 பேர் காலை மிதிச்சு வந்தாங்க. 12 பேரும் காலை மிதிச்சாங்க. ஆனா 2 பேர் மட்டும்தான் விசுவாசத்தோடு சொன்னாங்க, அந்த தேசத்தை எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே போல காலேப்பை ஆண்டவர் எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் எந்த தேசத்துல காலை வச்சானோ அந்த தேசத்தை கர்த்தர் சுதந்திரமாக ஆண்டவர் கொடுத்தார். ஜெய்சுவா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, ஜெய்சுவா 14:14 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதலால் கேனாசியனான எப்ரோனின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் என்னாகமத்தில் சுதந்திரிப்பாய் சொல்றாரு. ஜெய்சுவாவின் புஸ்தகத்துல அவன் சுதந்திரித்துக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தத்தை சொல்றாரோ அதை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்குள்ள விசுவாசம் தேவை. உங்களுக்குள்ள தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் சுதந்திரிக்காத காரணம் என்ன? நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்னன்னு சொன்னா, நடக்குமோ நடக்காதோ, செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படின்னு 2 நினைவுகள் இருக்கிறதால தான் இன்னும் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்வார், அவன் அதை செஞ்சு முடிச்சான்னு சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமா செஞ்சு முடிச்சார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய காலை அவன் விதித்து வந்த தேசத்தை நான் அவனுக்கு தருவேன்னு சொன்னாரு. கர்த்தர் கொடுத்துட்டார்.
அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் தாசனாகிய ஆபிரகாம், ஆண்டவர் சொல்ல, என் தாசனாகிய ஆபிரகாம் மிதித்து வந்த தேசத்தை அவன் சந்ததிக்கு தருவேன் சொன்னார். ஆண்டவர் அதே போல கானானிலே ஈசாக்கு குடியிருந்தான், கானானிலே யாக்கோபு குடியிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கானான் தேசத்திலிருந்து அவங்க எப்போ எகிப்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா, தேசத்துல பஞ்சம் வரும்போது போனாங்க. தேசத்துல பஞ்சம் வரும்போது போகும்போது கூட ஆண்டவர் யாக்கோபு கிட்ட சொல்றாரு, நீ தைரியமா போ, நான் உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல ஒரு பெரிய சேவையோடு கூட ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தாசனாகிய காலேப் அதை சுதந்தரித்துக் கொள்வான் என்று சொன்னார். என் தாசனாகிய ஆபிரகாம் கால் மிதித்த தேசத்தை அவன் சந்ததி சுதந்தரிக்கும் என்று சொன்னார். அதே போல அவனுடைய சந்ததிகள் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 105வது சங்கீதம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது, சங்கீதம் 105:5 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, என் தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் புத்திரரே. அல்லேலூயா. என் தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டு சொல்ல, என் தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அல்லேலூயா. ஆண்டு சொல்ல, ஆபிரகாமை பார்த்து சொல்ல, என் தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே அப்படின்ற. அப்போ ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபையும் கர்த்தர் என்னுடைய தாசன் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா 46ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எரேமியா 46:27, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி அமைதியோடு சாந்தோபத்தோடு இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. அல்லேலூயா. ஆண்டு சொல்ல, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாது. அல்லேலூயா. பக்கத்துல ஒரு சொல்லுங்க, ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. என் தாசனாகிய, அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க, நீ பயப்படாதே சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க பேர் தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியல கேட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பேர் தெரிஞ்சா சொல்லுங்க, இன்னும் உங்க பேர் என்னமான்னு கேட்டு என் தாசனாகிய பேரை சொல்லி நீ பயப்படாதே என்று சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாத, என் தாசன், என் தாசன். இன்னொரு வசனத்தை வாசிக்கல, ஏசாயா 44:21 வாசிக்கும் போது, ஏசாயா 44:21, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளின் விலை நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டு சொல்ல, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பல வேளைகளில் நம்ம கர்த்தரை பார்த்து சொல்றோம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, ஆண்டவர் என்னை கைவிட்டாரா, ஆண்டவர் என்னை நினைக்கலையா. சில நேரத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்தே சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரே போராட்டமாகவே இல்லையா, வாழ்க்கையே எப்படிதான் இருக்குது, ஆண்டவர்லாம் இல்லையா. சில பேருக்கு ஒரு டிசிஷன் வந்துடுறாங்கன்னா, யார் இல்லை, ஆண்டவரெல்லாம் அவரெல்லாம் இல்லையா. ஆண்டவர் இருந்தால் என் வாழ்க்கையிலேயே இவ்வளோ சோதனை நடக்குது, இவ்வளோ சோதனை நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சாத்தான்கிட்ட கர்த்தர் சொல்றார், யோபு பத்தி சாட்சி சொல்றார். வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுமான அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்களும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்திலையும் அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு, 2ஆம் அதிகாரத்திலையும் அதே வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த 2 வசனத்துக்கு நடுவில் என்ன நடந்தது நல்லா கவனிக்கணும். இந்த 2 வசனத்துக்கு நடுவில் முதல் சொல்லும் பொழுதோ 2வது சொல்லும் போது என்ன நடந்தது அப்படின்னா, முதல் சொல்லும் பொழுது யோபு செல்வ சீமானா இருக்கிற, 2வது சொல்லும் பொழுது யோபு பஞ்ச பரதேசியா இருக்கிற. அல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் கர்த்தருடைய தாசன். அல்லேலூயா. யோபு சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கு? அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு போட்டாரா? இல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு நிலைமையை பார்த்தாங்க. 3 நண்பர்கள் வந்து 7 நாள் ஒரு வார்த்தை கூட பேசலையா. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய சரீரம் உருக்குலைந்து போயிருக்கிறது, அடையாளம் தெரியாம போயிட்டான். ஆனாலும் யோபு பொறுமையா பேசுறான். வந்த நண்பர்கள்லாம் ஆவேசம், டேய் நீ எதெல்லாம் தப்பு பண்ணியிருப்படா, அதான்டா கர்த்தர் உன்னை அடிச்சிட்டாரு, உன்னை சபிச்சிட்டாரு, உன்னை இது பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, என்னென்னமோ சொல்றாங்க. யோபு பொறுமையா இருக்கான். சரி, நண்பன் தான் ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்றானா, மனைவி ஒரு பக்கம் சொல்றான், யோ ஏன் உயிர் எடுக்கிற, தேவனை துஷ்டு ஜீவனை விடு, இதுக்கு மேல நீ இருந்து பிரயோஜனம் இல்லை எனக்கு. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நீ இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லையா, நான் ஏன் பண்றேன்? அல்லேலூயா. யூஸ்லெஸ் பிள்ளாவா இருக்கிறேன், இருந்து நீ என்ன இருக்க, பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு எல்லா சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரோடு கூட இருந்தபடினாலே, கர்த்தர் மேல அவன் அன்பு வைத்தபடினாலே, கர்த்தரை அவன் பின்பற்றுகிறபடினாலே அவனுக்கு கடைசியில முடிவில் கர்த்தர் சொல்றாரு. யோபு 42ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்துல வாசிக்கும் போது, யோபு 42 7 8 வாசிக்கும் போது, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் தேமானியனாகிய எலிபாசை நோக்கி, மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும், ஆமா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கோபம் வருதுப்பா உங்க மேல, எனக்கு என்ன வருது, கோபம் வருது. யார் மேல பார்த்து ஆண்டு கோபப்பட்டாரு? யோபினுடைய 3 நண்பர்கள் மேல பார்த்து ஆண்டவர் கோபப்படுறாரு. உங்க மேல எனக்கு கோபம் வருது. எதுக்காக கோபம் வருது? வாசிப்பா. அங்க ஆண்டு சொல்ற பாருங்க, என் தாசனாகிய யோபு பேசினது போல். ஆண்டவர் அங்க உரிமையோடு சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நிதானமா பேசுறதே கிடையாது. அல்லேலூயா. சில நேரத்தில் மனம் பதறி ஆண்டவர் என்ன பண்றோம், சில பேர் தூஷிக்கிறாங்க, சில பேர் திட்டுறாங்க, சில பேர் நீ எல்லாம் இருக்கிறியான்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. நம்ம நிதானமா பேசல. நம்ம என்ன பண்ணல, யோபுனுடைய நண்பர்கள் நிதானமா பேசல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோபு பேசினது போல நீங்க என்ன பண்ணல, என்னை குறித்து நீங்க நிதானமா பேசல. 8ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு, ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்கு சர்வாக தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய யோபு. அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் அந்த மாதிரி சொல்லுவாரா?
என் தாசனாகிய, உங்கள் பேர் சொல்லுங்க, என் தாசனாகிய, என் தாசனாகிய, என் தாசன். உங்களை பற்றி அப்படி சொல்லுவாரா? அல்லேலூயா. சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சாட்சியை கர்த்தரிடத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுவேன், பெறணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யோபுக்கிட்ட அவங்க நண்பர்கிட்ட சொல்றாரு, அப்பா நீங்கள் 3 பேர் போய் யோபுக்கிட்ட என்ன பண்ணுங்க, பலி செலுத்தும்படியாக காளைகளை கொண்டு போங்க. 7 காளைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அதை கொண்டு போய் யோபின் இடத்துல கொடுத்து யோபு பலி செலுத்தி உங்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுவான். அப்பொழுது உங்களுடைய மீறுதலை, உங்களுடைய அக்கிரமங்களை, உங்களுடைய குற்றங்களை நான் மன்னிப்பேன். அல்லேலூயா. அப்போ யோபு பலி யோபுவின் இடத்துல நண்பர்கள் என்ன பண்ணாங்க, பலி செலுத்தினாங்க. அல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ பலி இருந்தது, இப்போ காணிக்கை தான் பலி. அதனால் நீங்கள் சபைக்குள்ளே வரும்பொழுது என்ன பண்ணணும், இந்த பலிபீடத்தில் இந்த காணிக்கை பெட்டி தொடணும். அல்லேலூயா. தொட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா காரியங்களாம் இருக்குங்க, கர்த்தர் நிவர்த்தி செய்கிறார். அல்லேலூயா. அப்படி தொட முடியல அப்படின்னு சொன்னால் சர்ச்சு முடியறதுக்கு முன்னாடி தொட்டு போயிடுவேன். அல்லேலூயா. சர்ச்சு முடியறதுக்கு முன்னாடி செல்ல பண்ணுங்க. ஏன்னா தேவன் என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பலி செலுத்துகிற இடத்துல பார்க்குறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சில இடத்துல நம்ம நிதானமாக பேசியிருக்க மாட்டோம், வாய் தவறி பேசியிருப்போம். கர்த்தர் நம்முடைய பாவத்தை எல்லாம் பண்ணிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், பலி செலுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்போ யோபின் இடத்துல தன்னுடைய 3 நண்பர்கள் பலி செலுத்தி யோபு அவளுக்காக ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் அவருடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. என் தாசனாகிய காலை பண்ற, என் தாசனாகிய ஆபிரகாம்ன்ற, என் தாசனாகிய யாக்கோப்புன்ற, என் தாசனாகிய யோபு அப்படின்ற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது என் தாசனாகிய மோசே அப்படின்ற. என் தாசனாகிய, என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறை பொருளாய் அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அல்லேலூயா. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். யாருக்கிட்ட சொல்றாரு ஆண்டவர்? இதை யாருக்கிட்ட சொல்றாரு? மோசேசுடைய அண்ணன் ஆரோன் கிட்டையும் அவங்க சகோதரி மீரியாம் கிட்டையும் பேசுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பவர் கட் ஆயிடுச்சு, அதான் பேனல் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஆரோனும் மீரியாவும் என்ன சொல்றாங்க, கர்த்தர் மோசேகிட்ட மட்டும்தான் பேச முடியுமா, எங்கள்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே அவன் சரியில்லை அப்படின்ற மாதிரி குற்றப்படுத்துறான். அப்பதான் ஆண்டவரே சொல்றாரு, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. நீங்க குற்றப்படுத்துற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அவனுக்கு மறைமுகமாய் அல்ல, முகமுகமாய் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சில நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், முறுமுறுக்கிறோம். ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம், ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெயசுவா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஜெயசுவா 1:13 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஜெயசுவாவை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, மோசே எப்படிப்பட்டவன், கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்ததை எல்லாம் நீங்க நினைச்சுக்கங்க. ஏன்னா மோசஸ் கானான் தேசத்துக்கு வரல, ஆனா வர்றதுக்கு முன்னாடியே அவன் என்னெல்லாம் சொன்னானோ அதை ஜெயசுவா அப்படியே கானான் தேசத்தில் அவன் செய்தான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய தாசன் என்கின்ற பெயரை நம்ம எடுக்கணும். இந்த காலே இந்த மோசஸை குறித்து சொல்ற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலே இப்போ கர்த்தர் என் தாசன் சொல்றாரு. காலே மோசஸை குறித்து சொல்றாரு, கர்த்தருடைய தாசன் மோசே அப்படின்ட்டு.
ஜெய்சுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒன்று வாசிப்போம். ஜெய்சுவா 14:7. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே. ஆமே. யார் இது சொல்றதுங்க? காலேப் சொல்றேன். கர்த்தரின் பரிசுத்தம் என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்பும் பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. மோசஸ் அனுப்பும்போது அவருக்கு வயசு என்ன? 40 வயசு. இப்போ அவருக்கு வயசு என்ன? 85 வயசு. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். வாக்கு தத்தம் பெறும் பொழுது காலேப்புக்கு 40 வயசு. கர்த்தரின் பரிசுத்தம் மோசே அனுப்பும் பொழுது அவருக்கு எத்தனை வயசுங்க? 40 வயசு. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வது எப்படின்னா 85 வயசுல சுதந்திரித்துங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு வாக்கு பண்ணிட்டார்னா அதை நிறைவேற்றாம உணர மாட்டார். அல்லேலூயா. தேசத்தை சுதந்திரிப்பாய் அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு நடக்கலாம், இல்லை நாளைக்கு நடக்கலாம், இல்லை அடுத்த மாதம் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். கர்த்தர் சொன்னது நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. உனக்கு தருவேன்னு சொன்னா உனக்கு தருவார். கர்த்தரின் பரிசுத்தம் மகிமையுண்டாகும். அப்போ காலேப்பை கர்த்தர் சொன்னார், என் தாசனாகிய காலேப். இப்போ காலேப் சொல்றாரு, மோசே கர்த்தருடைய தாசனாகிய மோசே என்று அனுப்பின நாள். அப்போ அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, கர்த்தரின் பரிசுத்தம் மகிமையுண்டாகட்டும். நம்ம தேவனுடைய தாசர்களாக, கர்த்தரின் தாசர்களாக மாற வேண்டியது அவசியமாயிருக்கு. மொத்தம் எத்தனை பேர் கர்த்தருடைய தாசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? எத்தனை பேருங்க? ஒன்று. நான் கைத்துக்கு நான் விரல இருக்கும்போது நீங்கள் பேர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் யாரை சொன்னேன்? காலேப். 2வது ஆபிரகாம். 3வது யாக்கோபு. 4வது யோபு. 5வது மோசே. இந்த 5 பேரும் கர்த்தருடைய தாசர்களாக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையுண்டாகட்டும். 6வது கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையுண்டாகட்டும். சங்கீதம் 89:20 வாசிக்கும்போது, சங்கீதம் 89:20 என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். கர்த்தர் சொல்றார். தாவீதை பார்த்து என்ன சொல்றாங்க? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஆண்டவர் தாவீதை எங்க தெரியுங்களா கண்டுபிடிச்சாரு? அவன் ஆடுகள் பின்னே நடந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவனை கண்டுபிடிச்சார். சங்கீதம் 78வது சங்கீதம் 70வது வசனத்தில் வாசிக்கும் போது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்தில் இருந்து அவனை எடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, ஆட்டு தொழுவத்தில் இருந்து கர்த்தர் தாவீதை கண்டுபிடித்து தெரிந்து கொண்டு அவனை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீது. நல்லா கவனிக்கணும். நம்ம செய்கிற வேலைக்கும் தேவன் கொடுக்கிற வேலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. நல்லா கவனிக்கணும். இப்போ பிரசன்ட் நீங்கள் செய்கிற வேலைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற வேலைக்கும் ஒற்றுமை. தாவீது ஆடு மேய்ச்சிருந்தார். அவரை கொண்டு போய் என்ன செய்தார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கும்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். அதான் சங்கீதம் 78, 71, 72 வாசிக்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 78, 71, 72 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கரவல ஆடுகளுக்கு பின்னாக இருந்த அவனை, நல்லா கவனிக்கணும், தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் சுதந்திரமாகிய இஸ்ரவேலரையும் மேய்ப்பதற்காக. ஆமென். அல்லேலூயா. ஆட மேய்ச்சி இருந்தவனை இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்க ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்றீங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பெருக்கிற வேலை செய்கிறீங்க, இல்லை பாத்திரம் கழுவுற வேலை செய்கிறீங்க. கர்த்தர் உங்களை எது தெரியுமா பயன்படுத்துவார்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் மாற்றுவதற்கு, சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இல்லை நீங்கள் பெயிண்டராக இருக்கிறீங்க அப்படின்னா, பெயிண்ட்ன்றது அழகுபடுத்துது. அப்போது எல்லாரையும் அழகுபடுத்துகிற வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்தம். அப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலையை தருவார்ன்றதை நீங்கள் பார்த்துங்க. அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும். அப்போது நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ, இந்த பூமியில் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கேற்றது போல ஆண்டவர் உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்துறதுக்கு உங்களை ட்ரெயின் அப் பண்ணுறாருன்னு அர்த்தம். தாவீது ஆடு மேய்க்க வச்சார். பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க?
ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் வேலை ஸ்தலத்தில் சூப்பர்வைசராக இருப்பீங்க, உங்கள் கீழே ஒரு 10 பேர் கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை ஜனங்களுக்கு தலைவனாக மாத்திரான்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க என்ன வேலைகளை செய்கிறீங்களோ அந்த வேலைகளுக்கு ஏற்றது போல கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எரேமியா 33:22 வாசிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 30 வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது, கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதையும் அவன் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை வர்த்திக்க பண்ண கர்த்தர் சபையில கொண்டு வந்திருக்கிறார். உங்களை மல்டிப்ளை பண்ண கர்த்தர் உங்களை சபையில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தர் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம்? மல்டிப்ளை ஆகணும். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம்? நான் எப்படி மல்டிப்ளை ஆகுறது? நீங்கள் மட்டும் சர்ச்சுக்கு வரீங்க, உங்கள் குடும்பத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிற அர்த்தம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணிக்கிற அர்த்தம். ஊரில் இருக்கிற எல்லாரும் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தர்களை பிளஸ் பண்ணி இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தர் தாவீதை ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய தாவீது. அல்லேலூயா. நேரம் இல்லாதனால கடைசியாக ஒரு நபரை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் சொன்னார், என் தாசனாகிய நீதிபரர் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 53:11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53:11 கர்த்தர் ஆத்துமாவின் வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தை, என் தாசனாகி நீதிபரர். ஆண்டவர் சொல்ற, என் தாசனாகி நீதிபரர் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். நம்மளெல்லாம் நீதிமான் ஆக்குறது யாருங்க? நம்மளெல்லாம் நீதிமான் ஆக்குறது இயேசு. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமானா மாற்றி இருக்கிறார். நீதிமானா இருக்கிறவங்கள அவர் எல்லாம் சொல்லுவோம், நீதிமானா இல்லை இல்லை ஆக போறன்றவங்கள அவர் எல்லாம் சொல்லுவோம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுதான் உங்களுக்கு? நீதிமான்னா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் யார் தான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க எல்லாம் ஒரு எல்லாம் சொல்லுவோம். இப்போ இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட போகிறன்றவங்கள ஒரு எல்லாம் சொல்லுவோம். ஆமாம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட நம்ம ஐக்கியப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய நீதிபரர் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். மத்தேயு 12:18 வசனத்தில் வாசிக்கும் போது, மத்தேயு 12:18 கர்த்தருடைய பரிசுத்தம், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவன் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அல்லேலூயா. என் தாசனாகிய நீதிபரர். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம், என் தாசன் என் நேசன். அல்லேலூயா. என் தாசன். ஆமாம். எத்தனை பேர் அவருடைய தாசனா மாற போறீங்க? எத்தனை பேர் அவருக்கு நேசரா மாற போறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம நேசரா மாறும். ஆண்டவர் நமக்கு நேசரா மாறும். நம்ம அவர் தாசரா மாறணும், அவர் நமக்கு நேசரா மாறும். அல்லேலூயா. நேசர் இதை தட்டுறாரு. உன்னத பாட்டு சொல்றாரு, மனவாட்டி கதவை தட்டுறாரு. ஆனால் மனவாட்டி என்ன பண்ணல, கதவை திறக்கல. மனவாட்டி கதவை திறக்கும் போது இயேசு அங்கே இல்லை. அல்லேலூயா. அப்போ இயேசு தட்டும் போதே நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கதவை திறக்கணும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய தாசனாக மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ எத்தனை விதமான பேர் பார்த்தோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
காலை பார்த்து ஆண்டு சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய காலை. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய ஆபிரகாம். யாக்கோபை பார்த்து சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய யாக்கோப். யோபை பார்த்து சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய யோப். அல்லேலூயா. மோசை பார்த்து சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய மோசி. தாவீதை பார்த்து சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய தாவீது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய தாசன், என்னுடைய நீதிபதி என்று சொல்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 7வது மாதத்துல 7 பேருக்கு நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. முதல் வாரத்தில் ஆண்டவராகிய தேவனுக்கு நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு பிரியமானவர்களாய், அவருடைய இருதயத்தில் இருக்கிறத நிறைவேற்றுகிறவர்களாய் நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது.